ஜனதா கர்ஃப்யூ அன்னைக்கு எல்லாரும் பால்கனியில் நின்று கை தட்டினோம். ஏன்னா நம்மளுக்காக போராடுற டாக்டர்ஸ், நர்சஸ், பேராமெடிக்ஸ், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு பாராட்டு செலுத்தினோம். ஆனால் அவங்களோட உடலை அடக்கம் செய்யணும் அப்படின்னு அவங்களோட குடும்பத்தினர் நினச்சா கூட பண்ண முடியாத ஒரு நிலமையில தான் இப்போது இந்தியா இருக்குது. 19ஆம் தேதி அன்னைக்கு சென்னையில் டாக்டர் சைமன் ஹர்குலிஸ், நியூ ஹோப் மெடிக்கல் சென்டரோட சேர்மன், அவர் வந்து கொரோனா வைரஸ் தொற்றுனால இறந்து போயிட்டார். அவர் வந்து ஃப்ரண்ட் லைனில் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர். அவரோட உடலை அடக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் குடும்பமும் சில டாக்டர்ஸும் சேர்ந்து போனும்போது அங்கே பரியல் கிரவுண்டில் வந்து அண்ணா நகரில் இருக்கும் லோக்கல் ரெசிடென்ட்ஸ் வந்து தடுத்து ஒரு பிரச்சனை நடந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. எங்களால் அது கூட நிம்மதியாக பண்ண முடியல அப்படின்ட்டு கூட இருந்த டாக்டர்ஸும் ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்களோட வருத்தத்தை சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது சென்னை போலீஸ் வந்து 20 பேருக்கு மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி டாக்டர் பீலா ராஜேஷும் இது வந்து இந்த மாதிரி வன்முறைகளை வந்து கண்டிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏன் நடக்குது, மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து மக்கள் மத்தியில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மீரா ராகவன், சென்னையை சேர்ந்த கைனகாலஜிஸ்ட் வந்து நம்மளோட இப்போ பேச போகிறாங்க. ஒரு உடலை வந்து அந்த இடத்துல அடக்கம் செய்யும் போது அதனால கொரோனா வைரஸ் வந்துடும் நினச்சிதான் இந்த பிரச்சனையே வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை பற்றி தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்களேன். இது வந்து இது கோபமோ இதுவோ எங்களுக்கு தரல, மிகுந்த மனவேதனையை தருது. ஏன்னா இவ்வளவு பாடுபட்டு அவர் உயிர் இழந்திருக்காரு, அவருக்கு நன்றி செலுத்துறதுக்கு பதிலாக சமுதாயம் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ, ரெண்டாவது ஒரு விஷயம், திருப்பி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம தடுக்கிறது எங்களோட முதல் குறிக்கோள். டிமைஸ் ஆன பர்சனை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி ரேப் பண்ணி அதுக்கான பிரத்யேக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட தான் அரசாங்கமோ அந்த சுகாதாரத்துறையோ இல்லை அந்த ஹாஸ்பிட்டலோ அவங்க உறவினர்கள் கையில ஒப்படைக்கிறாங்க. எல்லாரும் கும்பல் கூடக்கூடாது, ஃபியூனரலுக்கு எல்லாரும் போகக்கூடாது, சமூக விலகல் தேவை, அவங்களை எரிக்கவும் செய்யலாம், புதைக்கவும் செய்யலாம். அந்த புதைக்கிறது 9 அடிக்கு கீழே இருக்கணும் மினிமம். எரிக்கிறதுனால பரவாது. ஏன்னா அந்த வைரஸ்ங்கிறது வந்து ஒரு ஹோஸ்ட்ல இருந்து, அதாவது ஹோஸ்ட் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த கொரோனா பரவாது. இந்த போராட்டத்துல போராடி உயிரிழந்த அந்த உன்னதமான டாக்டர்னால பரவறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அப்ப ஏன் மக்கள் மத்தியில இந்த மாதிரி ஒரு அறியாமைதான். அதுவும் பிரத்யேகமா டாக்டர்ஸ்க்கு ஏன் நடக்குது? Doctors are not super spreaders of the virus. In fact, doctors are the frontline warriors. நீங்க உலகத்தோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா 20% டெத்ஸ் வந்து டாக்டர்ஸ்க்கு ஆயிருக்கு. ஏன்னா இந்த இன்டியூபேஷன், இந்த நெக்கு பகுதிக்கு கிட்டக்க வேலை பார்க்குறவங்க, நுரையீரல் சம்பந்தமான வியாதிகள் பார்க்குற சிகிச்சை நிபுணர், இல்லை மயக்க மருந்து கொடுக்குற சிகிச்சை நிபுணர், காது மூக்கு தொண்டை சிகிச்சை நிபுணர், அப்படி இல்லாட்டி அந்த பக்கம் வேலை செய்கிற செவிலியர்கள், டெலிவரி பண்ணக்கூடிய டாக்டர்ஸ், இவங்களுக்கு தான் அந்த ஏரோசால் பிளஸ் டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வைரல் லோடு அதிகமா இருக்கிறதுனால தான் அந்த டாக்டர் பாதிக்கப்படுறாங்க. இப்ப கொரோனா பாதிப்புல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, இல்ல அவர் தீவிர சிகிச்சையில இருக்காரு அப்படின்னா அவங்க ஐசோலேஷன்ல தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்துக்கிற செவிலியர் ஆகட்டும், பேராமெடிக் ஆகட்டும், அவங்களுக்கு பார்த்துக்கிற மருத்துவர் ஆகட்டும், சிகிச்சை நிபுணர் ஆகட்டும், யாரா இருந்தாலும் ஃபுல் ப்ரொடெக்ஷன், பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் பிபிஇ போட்டுட்டு தான் அவர் அணுக வேண்டும். அந்த பிபிஇ போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். லேயரா அதை போட்டுக்கணும். அந்த டைம்ல உங்களோட நேச்சர் கால் அட்டென்ட் பண்ண முடியாது, ரெஸ்ட் ரூம் போக முடியாது, தண்ணி பிரேக்கோ இல்லை ஃபுட் பிரேக்கோ எடுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமா டாஃபிங்னு சொல்ற அதை அணியக்கூடிய வழிமுறைகள், அதை கழட்டி அப்புறப்படுத்தக்கூடிய வழிமுறைகள், இப்படின்னு புரோட்டோகால்லாம் இருக்கு. அதுக்கு தனி அறைகள், ஒரு டாக்டருக்கு இத்தனை மணி நேரம் இருக்கணும், ஒரு நர்ஸ் இத்தனை மணி நேரம் டியூட்டியில இருக்கணும், அந்த டியூட்டியில வந்து ஐசியூல இருக்கிற அத்தனை பேரையும் பாதுகாக்க வேண்டியிருக்கும், அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கும். இவங்க கிட்ட அவங்களோட ரிலேட்டிவ்ஸும் அணுக முடியாது, அவங்களுக்கும் சமூக விலகல் தேவை. இப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களோட மனநிலைமை எவ்வளவு மோசமா இருக்கும், அவங்க குடும்பத்தாருடைய மனநிலைமை, மன உளைச்சல், மன அழுத்தம் எவ்வளவு பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கறத ஒரு சாதாரண மனுஷனால கூட உணர முடியும். எல்லாருக்கும் ஒரே அளவு இன்ஃபர்மேஷன் போய் சேரல. இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷனை வந்து பப்ளிக் எப்படி டீல் பண்ணணும், ஒரு விஷயத்தை வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடியோ how can they educate themselves? உங்களுக்கு ஏதாவது முதல்ல இந்த சோஷியல் மீடியால வர இஷ்யூஸை வந்து உடனுக்குடனே ஃபார்வர்ட் பண்ற ஒரு வியாதியை கட்டுப்படுத்தணும். எல்லாமே உண்மைன்னு எப்படி தெரியும்?
இது புரளி பேசுறதுக்கு சமானம். ஸோ உங்களோட சோர்ஸை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. யார் அனுப்பியிருக்காங்கன்னு பாருங்க. கவர்மெண்ட் அனுப்பியிருக்கா, அரசாங்கத்திலேருந்து இந்த விஷயம் வந்திருக்கா, ஒரு டாக்டர் சொசைட்டிலேருந்து வந்திருக்கா. முதல்ல வந்த இந்த கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் வந்து இந்த சோஷியல் மீடியால இன்னாருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு. Who gives the right to give the details about a patient who is affected? அந்த பொறுப்புணர்ச்சி கூட இல்லை மக்களுக்கு. அதை முதல்ல ஃபார்வர்ட் பண்ணினது அதெல்லாம் மிகவும் தவறு, மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். கண்டிக்கிறது ஒரு பக்கம் இருக்கு. பட் இப்போ அவேர்னஸ்க்கும் நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்துட்டு எந்த இடத்துல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறாங்க, அதை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கணுங்கிறது இருக்கு. இப்போ டாக்டர்ஸ் மட்டும் இல்லாம நார்த் இந்தியன்ஸ்ல சில பேர், நார்த் ஈஸ்ட்ல சில பேர் have also faced a lot of discrimination. Yes. இப்போ அவங்களும் சரி, இப்போ நார்த் இந்தியால another டாக்டர், அவங்க வந்துட்டு ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கரும் கிடையாது. ஸோ பட் அவங்க வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெய்பர் வந்துட்டு வீட்டு வாசல்ல வந்து சண்டை போட்டது. அண்ட் அதர் தன் தட் ஜென்ரலா தினம் வெளில போயிட்டு வர சென்னையிலே நடக்குதுங்க, சென்னையிலேயே நடக்குது. அதாவது நான் ரொம்பலாம் சொல்லலை, சவுத் சென்னையிலேயே நடக்குது. எங்கள் கிளினிக் இருக்கிற இடத்துல சில பேர் வந்து படித்தவங்க தான். அவங்க நார்மலாக ப்ரெக்னென்ட் பேஷண்ட் வந்தாங்களே, நீங்கள் வெளியிலேருந்து கொரோனாலாம் கொண்டு வரீங்க அப்படின்னு ப்ரெக்னென்ட் பேஷண்ட்டை அப்யூஸ் பண்ணி வெளில தள்ளி அப்படியெல்லாம் நடக்குது. இவங்க படிப்பறி இல்லாதவங்கலாம் இல்லை, பேசிக்கா மனிதாபிமானம் இல்லாதவங்க. இப்போ அந்த இம்பாக்ட் ஆன் மென்டல் ஹெல்த், அவங்களோட மனநல, இதுதான் மெயின் மென்டல் ஹெல்த்ல இம்பாக்ட். இப்போ அன்பார்ச்சுனேட்லி இந்த கொரோனா பேண்டமிக் என்ன பண்ணிடுச்சுன்னா எல்லாத்தையுமே ஒரு நடுக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. உலகம் முழுக்க எல்லாருக்கும் ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்துருச்சு. இந்த டைம்ல பல பேருக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் தேவைப்படலாம், இன்க்ளூடிங் நம்ம வீட்டில் இருக்கிற எல்டர்ஸ்க்கு. ஏன்னா இந்த 42 நாள்ல அவங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறது, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணாம இருக்கிறது, அவங்களுக்கு மன அழுத்தம், மன உளைச்சல், ஆங்ஸைட்டி, பயம் எல்லாமே ஜாஸ்தி ஆகக்கூடிய நிர்பந்தத்துல அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த லாக்டவுனை தளர்த்தினாலும் கூட சமூக விலகல் தேவை, முகவுரை தேவை, ஹேண்ட் ஹைஜீன் தேவை. வணக்கம் மட்டும் சொல்லுங்க, கட்டி பிடிக்காதீங்க. 6 அடி தொலைவுல நின்று கடைக்கு போங்க. அத்தியாவசியமா தான் ஷாப்பிங் போகணும். ஹாலிடே பீரியட் கிடையாது. செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் இந்த கொரோனாவின் தீவிரம், அந்த ரீஎன்ட்ரி எல்லாம் கம்மியாகி போகிற வரைக்கும் இதெல்லாம் வாழ்க்கை முறையா கடைபிடித்தால் மட்டுமே நம்ம சேஃபா இருக்க முடியும்.